நம்ம உடம்புக்கு நம்மளால் பண்ண முடிஞ்ச மிகப்பெரிய தீங்கு என்னவா இருக்கும்? ஒழுங்காக உடல் பயிற்சி பண்ணாமல் இருக்கிறது, கண்டதை சாப்பிட்றது, ஒழுங்காக தூங்காமல் இருக்கிறது. இது மட்டும் கிடையாது, இதை விட பெரிய தீங்கை நம்மளால் பண்ண முடியும். ஒரு நபர் 8 மணி நேரம் தூங்குறாரு, தொடர்ந்து உடல் பயிற்சி பண்ணுறாரு, சரியான சாப்பாடை மட்டும்தான் சாப்பிட்றார். இது எல்லாத்தையும் செஞ்சாலும் அவருக்கும் இதய நோய் வரலாம், அவருக்கும் டயபெட்டிஸ் வரலாம், அவருக்கும் மற்ற உடல் உபாதைகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஒரே ஒரு தவறை பண்ணால் போகிறோம். அந்த ஒரு தவறு என்ன? அது சர்க்காடியன் ரிதமை ஃபாலோ பண்ணாமல் போகிறது. நம்ம உடம்புக்குள்ளே ஒரு மறைமுக கடிகாரம் அப்படின்றது இருக்குது. அந்த கடிகாரத்தை ஒத்து தான் நம்ம உடம்புல எப்போ எந்த ஹார்மோன் சுரக்கணும், எந்த செயலை நம்ம உடம்பு அப்போ செய்யணும் அப்படின்றதுலாம் அமையுது. அந்த சர்க்காடியன் ரிதமை ஃபாலோ பண்ணாமல், அந்த கடிகாரம் சொல்லக்கூடிய செயலை செய்யாமல் நான் கண்ட நேரத்தில் நல்ல செயலை செஞ்சாலும் என்னோடய உடல் ஒத்துழைக்க போகிறது கிடையாது. அது பல உபாதைகளை கொடுக்க தான் போகுது, பல ஆரோக்கிய சீரழிவை நமக்கு கொடுக்க தான் போகுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சர்க்காடியன் ரிதம் பற்றி ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்க ஒரு புத்தகம் தி சர்க்காடியன் கோட் அப்படின்ற புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிறதுலேயே பயனுள்ள புத்தகத்தை வாரம் 2 முறை பகிர்ந்துப்பேன். அது உங்களுக்கு பயனளிக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் சர்க்காடியன் ரிதத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பேசியிருக்கு. எப்படி நம்ம சர்க்காடியன் ரிதத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் அது நம்மளோட ஆரோக்கியத்தை பாதிக்குமோ, அதே மாதிரி நம்ம வேலை பார்க்குற இடத்துல இங்கிலீஷ் ஒழுங்காக பேசாமல் அதை கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா அது நம்மளோட கரியர் க்ரோத்தை பாதிக்கும், நம்மளோட சம்பள உயர்வை கட்டாயம் பாதிக்கும். அப்படிப்பட்ட இங்கிலீஷை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு சாதாரண கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாது. உங்களுக்குன்னே உருவாக்கப்பட்ட உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிள் கோர்ஸ் உங்களுக்கு தேவை. நீங்கள் எப்போ கற்றுக்கணும்னு நினச்சாலும் அப்போ உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ஒரு டீச்சர் தயாராக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இதில் ஃபிக்ஸட் டைமிங்ன்ற பிரச்சனையே கிடையாது. 24 மணி நேரமும் மிஸ் நோவான்ற ஏஐ டீச்சர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கூட இங்கிலீஷை நீங்கள் தமிழ் வழியிலேயே பேசி பயிற்சி பண்ணிக்கலாம். நீங்கள் பேசும்போதே பண்ணக்கூடிய கிராமர் தவறுகளை ஏஐ தமிழ் வழியிலேயே தெளிவாக சொல்லி புரிய வைக்கும். இதில் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி இருக்குது. தினமும் ஒரு 30 நிமிடம் செலவு பண்ணி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 3லேருந்து 4 வாரத்தில் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. முக்கியமாக இது ஒரு குரூப் கிளாஸ் கிடையாது, உங்களுக்கான தனிப்பட்ட முறையில் நீங்கள் கற்றுப்பீங்க. அதனால் அடுத்தவங்க பார்த்து சிரிப்பாங்களோ, தப்பு பண்ணிட்டா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதே கிடையாது. இது கூடவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூமன் மென்டர் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா வாட்ஸ்அப், யூடியூப், சாட்ஜிபிடின்னு ஆங்கிலத்தை வேடிக்கை மட்டும் பார்க்காம சூப்பர் நோவா மூலமாக ப்ராக்டிக்கலாக பேசி கற்றுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி 75% சூப்பர் நோவாவில் இப்போவே ஜாயின் பண்ணுங்கள். இங்கிலீஷை ஸ்மார்ட்டாக பேசி கற்றுக்கோங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு நபர் நைட் 2 மணிக்கு வேலைக்கு போகிறாரு, சூரியன் உதிக்கும் போது வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரார். இப்படியே ஒரு வாழ்நாள் முழுக்க அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவரோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்படி ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்றது தெரியும். அவங்கள பார்த்து நம்ம கொஞ்சம் பாவம் கூட படுவோம். ஆனால் நம்ம எல்லாருமே இப்படி ஷிஃப்ட் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அதை உங்களால் நம்ப முடியுதா? அப்போ ஷிஃப்ட் ஒர்க்கர் அப்படின்றதுக்கு என்ன டெஃபினேஷனை கொடுக்குறாங்க? யூரோப்பியன் அத்தாரிட்டிஸ் ஷிஃப்ட் ஒர்க்கர் அப்படின்னு யாரை குறிப்பிடுறாங்கன்னா, இரவு 10 மணிலேருந்து காலையில் 5 மணிக்கு நடுவில் 3 மணி நேரம் தொடர்ந்து ஒரு நபர் ஒரு வருடத்துக்கு 50 நாள் முழிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அவர் ஷிஃப்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம ஷிஃப்ட் ஒர்க்கராக இல்லையா? தினமும் இரவு 10லேருந்து காலையில் 5 மணிக்கு நடுவில் வருடத்திற்கு ஒரு 50 நாளாவது ஒரு 3 மணி நேரம் நம்ம தூங்காமல் இருப்போமா? அப்படி இருப்போம்னா நம்ம எல்லாருமே ஷிஃப்ட் ஒர்க்கர் தான். ஒரு ஆள் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணால் தான் அவருக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரணும்னு கிடையாது. இப்போ நான் சொன்ன டெஃபினேஷனுக்குள்ளே நம்ம பொருந்தி போனோம்னா நமக்கும் எல்லா பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஷிஃப்ட் ஒர்க்கரை 4 வகையாக நம்மளால் சொல்ல முடியும். ஒன்று ட்ரெடிஷ்னல் ஷிஃப்ட் ஒர்க்கர், அதாவது மிலிட்ரியில் இல்லாத 20லேருந்து 25% ஒர்க்கர்ஸ் இப்படி தான் இருக்காங்க. ஒரு டாக்டராக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், டெலிவரி ஏஜென்ட்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். இப்படிப்பட்ட எல்லா நபரும் ஒரு 20லேருந்து 25% பேர் இரவில் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க எல்லாரும் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸாக தான் இருக்காங்க. 2வது ஷிஃப்ட் ஒர்க் லைஃப் ஸ்டைல். நம்மளோட வாழ்க்கை முறை ஒரு ஷிஃப்ட் ஒர்க் மாதிரி இருக்கிறது. முக்கால்வாசி பேர் நம்மள அப்படி தான் இருப்போம். இரவு டெய்லியும் ஒரு வெப் சீரிஸ் பார்ப்பேன், இரவு டெய்லி நான் ஒரு படம் பார்த்துட்டு தான் தூங்குவேன், நைட்டு நான் சீரியல் பார்ப்பேன், இல்லை நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், தினமும் நைட்டு மட்டும்தான் நான் படிப்பேன், சாயங்கால பொழுதுலலாம் விளையாடிட்டு நைட்டில் மட்டும்தான் நான் படிப்பேன். இப்படி சொல்லக்கூடியவங்க இந்த ஷிஃப்ட் ஒர்க் லைஃப் ஸ்டைலை வச்சுருக்காங்க. அடுத்து இந்த கிக் எக்கனாமியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கலாம், இல்லை இந்த டெலிவரி ஏஜென்ட்ஸாக இருக்கலாம், நைட் கேப் ஓட்டுறவங்களாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே ஷிஃப்ட் ஒர்க்கர் மாதிரி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
4வது சோஷியல் ஜெட்லேக் இல்லைனா டிஜிட்டல் ஜெட்லேக் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட நண்பர்கள் வந்து ஃபாரினில் இருக்காங்க, நம்மளோட சகோதரர்கள் ஃபாரினில் இருக்காங்க, அவங்க கூட இரவு நான் உட்காந்து நான் சேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இல்லைனா வாரத்தில் 5 நாள் ஆஃபீஸ் போகிற டைம் இல்லை காலேஜ் போகிற டைம் சீக்கிரம் தூங்கிடுவேன், வீக்கெண்டில் மட்டும் நான் கொஞ்சம் லேட்டாக தூங்குவேன் அப்படின்னா இதை சோஷியல் ஜெட்லேக் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். இந்த 4 வகையில் எதில் பொருந்தி போனாலுமே நீங்கள் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு சமம் தான். அப்படி வேலை செஞ்சால் என்னென்ன பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை உங்களுக்கும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஜெர்மன் ரிசர்ச்சரான டில் ரோனிபர்க் கிட்டத்தட்ட 50,000 பேரை சர்வே பண்ணுறாரு யூரோப்லேயும் அமெரிக்காலையும். 50,000 பேரை சர்வே பண்ணதுக்கப்புறம் சொல்கிறாரு 50,000 பேரில் யாருமே இரவு நேரத்துக்கு தூங்க போகிறது கிடையாது. ஒன்று அவங்க லேட்டாக தூங்க போகிறாங்க, இல்லைனா காலையில் தூங்கி முழிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எந்திரிச்சு வேலைக்கு போகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறார். 2017 வேர்ல்டு ஸ்லீப் காங்கிரஸில் ஒரு பேப்பரை அவர் பப்ளிஷ் பண்ணுறார். அதில் 87% அடல்ட் அவங்க வீக் டேஸை விட வீக்கெண்டில் 2 மணி நேரம் லேட்டாக தான் தூங்க போகிறாங்க, அதனால சோஷியல் ஜெட்லாக் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதாவது திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தினமும் நான் இரவு ஒரு 9 வரைக்கும் தூங்கிடுவேன், ஆனால் வீக்கெண்ட் வந்துருச்சுன்னா 11:30 தான் தூங்குவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். கிட்டத்தட்ட 87% அடல்ட் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். இதை படிக்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்காக எனக்கு இருந்துச்சு. என்ன ஷாக்கிங்னா 87% பேர் இப்படி பண்ணுறாங்கன்றது கிடையாது, அந்த 13% பேர் எப்படி வீக்கெண்ட்லேயும் கரெக்டான டைமுக்கு தூங்குறாங்க அப்படின்னு தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னொரு ரிசர்ச்சும் பண்ணுறார். கிட்டத்தட்ட 6 வருடம் 200 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார். எந்த நேரத்தில் தூங்குறாங்கன்ற டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த 200 பேரில் ஒரே ஒரு ஆள் தான் இரவு ஒவ்வொரு நாளும் வீக்கெண்டும் உட்பட ஒரே நேரத்தில் தூங்கினானா. அதாவது ஒரே நேரத்தில் தூங்குறதுனா ஒரு அரை மணி நேரம் வித்தியாசம் இருக்கலாம், அதுக்கு மேலே வித்தியாசம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் 6 வருடம் தூங்குனது ஒரே ஒரு நபர் தான்றார். இதுவும் ஆச்சரியமாக இருந்தது. எப்படி ஒரு நபரால் ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் தூங்க முடியும் அப்படின்னு தான் ஆச்சரியம் எனக்கு ஏற்பட்டதே தவிர அந்த 199 பேர் எப்படி தவறாக தூங்கினாங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியமே வரல. இதை நான் காமெடிக்காகலாம் சொல்லலை, கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த ஆச்சரியம் தான் ஏற்படும் அப்படின்றது எனக்கு தெரியும். இதை விட இன்னொரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்கை சொல்கிறாரு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ தான் குழந்தையை பெற்றெடுத்த வேலைக்கு போகக்கூடிய தாய்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இரவு 2 ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு சமம், ஒழுங்காக தூங்குறதே இல்லை, அவங்களுக்கு பல நோய் வரலையே அப்படின்றது தான் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னும் சொல்கிறாரு. சரி, இப்படி ஷிஃப்ட் ஒர்க்கராக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? இதை இப்போ நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம்? ஷிஃப்ட் ஒர்க்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைலாம் வரலாம்? டயபெட்டிஸ் வரலாம், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வரலாம், ஒபிசிட்டி வரலாம், இப்படி பல வாழ்வியல் சார்ந்த நோய்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கலாம் இப்படி ஷிஃப்ட் ஒர்க்லேயே நம்ம இருந்தோம்னா. அதாவது இரவு வேலைக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது, இதுக்கு முன்னாடி சொன்ன எந்த ஒரு வகையில் நம்ம இருந்தாலும் இப்படிப்பட்ட நோய்கள் நமக்கு வரலாம். ஒரு ஷாக்கிங்கான ஸ்டாட்டிஸ்டிக்கை சொல்கிறாரு. ஃபயர் ஃபைட்டர்ஸ், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள், அவங்க இறந்து போகிறதுக்கு காரணம் என்னமா இருக்கும் அப்படின்றத எடுத்து பார்த்தா அது தீயாக இருக்கிறது கிடையாது, ஒரு விபத்தாக இருக்கிறதே கிடையாது. அதில் பல நேரத்தில் அதிக காரணமாக இருக்கிறது கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் தான். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு இவர் சொல்கிறாருன்னா இரவு நேரத்தில் ஒழுங்காக தூங்காமல் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறார். 2007 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதாவது கேன்சரில் போய் ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் அது. அந்த ரிசர்ச் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறது அப்படின்றது ஒரு ப்ராபபிள் கார்சினோஜனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு கேன்சர் வரத்துக்கான காரணியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறது. எதனால் இந்த முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா, நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு சாதாரண மனிதரை விட அதிகமான கேன்சர் வரதை இவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க. சாதாரண மனிதர்களை தேர்ந்தெடுத்தால் அவங்களுக்கு ஒரு 100ல் எத்தனை பேருக்கு கேன்சர் வருதோ அதை விட பல மடங்கு அதிகமாக நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இம்யூனிட்டியில் பிரச்சனை வருது. ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு நாள் இரவு நீங்கள் ஒழுங்காக தூங்கலை, ஒரு பார்ட்டி பண்ணுறீங்க, இல்லை ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு உங்களோட மெமரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, உங்களோட அட்டென்ஷன் கொஞ்சம் டெஃபிசிட்டாக தான் இருக்குது அடுத்த ஒரு வாரத்துக்கு. அப்போது ஒரே ஒரு நாள் தூங்காத நமக்கே இவ்வளோ பிரச்சனை வரும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு நம்ம இரவு ஒழுங்காக தூங்கலைன்னா என்ன மாதிரி பிரச்சனை வரும்? அப்படி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ஷிஃப்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டும் இருக்கோம். நம்ம எல்லாரும் நம்ம உடம்பை என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா ஒரு மெஷின் மாதிரி. அது சாப்பாடை தூக்கி வாயில் போட்டோம்னா அதை அரைச்சி சக்தியை உறிஞ்சிட்டு கழிவை வெளியே போட்டுரும். ஓடணும்னு நினச்சேன்னா என்னோடய மசில்லாம் டைட் ஆகி என்னால் நகர முடியும். எப்போ டயர்ட் ஆகிறனோ அப்போ சும்மா படுத்தா போகிறோம், தூங்கி எந்திரிச்சிடலாம், அப்போ உடம்பு புதுப்பிச்சுக்கும் அப்படின்னு ஒரு மெஷின் மாதிரியே ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு மெஷினுக்கு தான் எப்போ ஆன் பண்ணாலும் அது ஓடும், எப்போ ஆஃப் பண்ணாலும் அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த உடம்புன்றது அப்படி கிடையாது, இதுக்கு ஒரு உயிர் இருக்குது. சொல்லப்போனால் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு கடிகாரம் இருக்குது. அது எப்போ என்ன வேலை செய்யணுமோ அப்போ தான் அந்த வேலையை சிறப்பாக செய்யும்.
நான் எப்போ சாப்பிட்ணும் அப்படின்றதுக்கு என் உடம்பு தயாராக இருக்கோ அப்போ சாப்பிட்டேன்னா அந்த உடம்பு சாப்பாட்டு மேலே ஒரு கருணையோடு இருக்கும். அதாவது நான் சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனையை கூட அதால் சுலபமாக ஜீரணம் பண்ணிக்க முடியும். எப்போ என்னோட உடம்புல இருக்கிற மசில்லாம் தயார் நிலையில் இருக்கோ அப்போ என்னால் அதிக உடல் உழைப்பை போட முடியும் மற்ற நேரத்தை விட. எப்போ என் உடம்பு தூங்குறதுக்கு தயாராக இருக்கோ அப்போ நான் தூங்கினேன்னா என்னோடய உடம்பு நல்லாவே புதுப்பிக்கப்படும், நல்லா ரெக்கவர் ஆகும். நான் எந்த நேரத்தில் வேணால் எதை வேணால் செய்யலாம் அப்படின்ற மாதிரி உடம்பு நடந்துக்காது. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் இந்த கடிகாரம் இருக்குது. கிட்டத்தட்ட அது எல்லாமே 24 மணி நேரத்தை சுற்றி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலேயும் கிளாக் ஜீன் அப்படின்னு ஒரு ஜீன் இருக்குன்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். அதோட வேலை என்னென்னா ஒவ்வொரு 24 மணி நேரமும் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய சுழற்சியை மெயின்டைன் பண்ணுறது தான். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புலையும் இப்படி ஒரு கடிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். குடலுக்கு எப்போ ஜீரணம் பண்ணணும், எப்போ ஓய்வெடுக்கணும் அப்படின்ற டைம் இருக்குது. பேங்க்ரியாஸ்க்கு எப்போ இன்சுலினை சுரக்கணும், எப்போ அது ஓய்வெடுக்கணுன்ற ஒரு டைம் இருக்குது. லிவருக்கும் அப்படி தான், நம்ம மசிலுக்கும் அப்படி தான், நம்ம மூளைக்கும் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறார். இது இந்த நேரத்தில் மட்டும்தான் வேலை செய்யும் அப்படின்னு கிடையாது. அதாவது ஒரு நேரங்கட்ட நேரத்தில் நான் ஒரு சாப்பாடை சாப்பிட்டேன்னா செரிமானமே ஆகாது, அப்படியே உணவாகவே அது வெளியே வந்துடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. செரிமானம் ஆகும், ஆனால் எந்த நேரத்தில் சாப்பிட்டா அது இருக்கிறதுலையே அதிக சக்தியை உறிஞ்சி எடுக்கும். எந்த நேரத்தில் நான் சாப்பிட்டா என்னோட டைஜஷன் ஒரு நல்ல நிலையில் இருக்கும், எந்த நேரத்தில் தூங்கினா என்னோட தூக்கம் அது என்ன வேலையை செய்யணுமோ அது ரொம்பவே சிறப்பாக செய்யும். இது எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குது. இப்படி உடம்புல எல்லா இடத்துக்கும் ஒரு கடிகாரம் இருந்தாலும் இந்த எல்லா கடிகாரத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய சிங்க்ரனைஸ் பண்ணக்கூடிய ஒரு கடிகாரம் இருக்குது. அதை தான் சூப்ரா கயாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. SCN அப்படின்னு மூளையில் ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதி தான் உடம்புல இருக்கிற எல்லா கடிகாரத்துக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பும். இப்போ நம்ம எல்லாரும் ரீசெட் ஆகணும், 24 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு, திரும்ப ஒரு சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லும். இதுக்கு எப்படி தெரியும் 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்றது? வெளியே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை வச்சு மட்டும்தான் அது சொல்லும். நம்ம கண்ணில் ஒரு ஸ்பெஷல் லைட் சென்சிங் செல் இருக்குது. இது சூரிய ஒளியை மட்டும்தான் அதிகமாக கவனிக்கக்கூடிய ஒரு செல். இது மெலனோப்சின் அப்படின்ற ஒரு கெமிக்கலையும் சுரக்கும். இந்த கெமிக்கல் எப்போ சுரக்குதோ அப்போ SCN அப்படின்ற பகுதி, நம்ம மூளையில் இருக்கிற அந்த சூப்ரா கயாஸ்மேட்டிக் நியூக்ளியஸ்ன்ற பகுதி, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, உங்களோட சைக்கிளை தொடங்குங்க அப்படின்னு சொல்லும். அப்போது ஒவ்வொரு 24 மணி நேரத்துலையும் எந்த செயல் எப்போ செய்யணும் அப்படின்னு சொல்கிறத தான் இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1970க்கு முன்னாடி வரைக்கும் இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்றத ஒரு கட்டுக்கதை அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ அவ்வளோ பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியல, அவ்வளோ ஆராய்ச்சிகள் பண்ண முடியல. ஆனால் இப்போது எல்லாரும் ஓரளவுக்கு இதை ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்றது ஒன்று இருக்குது. எந்த நேரத்தில் நம்ம தூங்கணுமோ அப்போ தான் தூங்கணும், நம்ம உடம்புல ஒரு ஹார்மோன் சைக்கிள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது 24 மணி நேரமானு கேட்டால் பல நேரத்தில் அது 24 மணி நேரமாக இருக்கிறது கிடையாது. 23.5 இருக்குது, 23.25 இருக்குது. ஆனால் திரும்ப 24 மணி நேரத்தில் அதை ரீசெட் பண்ணுறது என்னென்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி சூரிய ஒளியை நம்ம பார்க்குறது தான். அப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம டிம் லைட்லேயே வீட்டில் இருக்கோம், சூரிய ஒளி இருக்கும்போது மட்டும் தூங்கிட்டு இரவு வேலைக்கு போகிறோம், இல்லை வீட்டுக்குள்ளேயே எந்நேரமும் ஆர்டிஃபிஷியல் லைட்லேயே இருக்கும். சூரிய ஒளி செட் ஆகுறதும் ரொம்ப முக்கியம். ஆனால் இரவில் நான் லைட் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தெரியாது 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சுன்னு. அப்போ அந்த சைக்கிள் சுழற்சியை அதால் ரீசெட் பண்ண முடியாது. அதனால பல ஆபத்துகள் நம்ம உடம்புக்கு வரலாம். அப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம எப்போ எக்ஸசைஸ் பண்ணணும், எப்போ சாப்பிடணும், எப்போ தூங்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணுறோமா பண்ணலையா அப்படின்றத மட்டுமே கவனிக்கிறோமே தவிர இதை எப்போ பண்ணணும், எந்த நிலையில் பண்ணணுன்றத நம்ம பெருசாக கவனிக்கிறது கிடையாது. இந்த சர்க்காடியன் ரிதம் பற்றி நான் அதிக எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏற்கனவே நம்ம ஒய் வி ஸ்லீப் அப்படின்ற புத்தகத்துலையும் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். இந்த புத்தகத்துலையும் இந்த சர்க்காடியன் ரிதம் பற்றின பெரிய ரிசர்ச்சை சொல்லலை, டைரெக்டாக ப்ராக்டிக்கலாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு இந்நேரம் ஓரளவுக்கு ஒரு சர்க்காடியன் ரிதம்னா என்னன்றது புரிஞ்சிருக்கும். இப்போது நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, என்னோட வாழ்க்கை முறை என்ன என்னோட சர்க்காடியன் கோட் கூட சிங்க்ரனைஸில் வச்சுருக்கா இல்லையா? நான் என்னோட சர்க்காடியன் ரிதத்தை ஃபாலோ பண்ணி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா இல்லை நான் தவறாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிளான ஒரு சில கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னாலே உங்களோட சர்க்காடியன் ரிதம் எப்படி இருக்குது, இல்லை அஃபெக்ட் ஆகிருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆத்தர் சொல்லக்கூடிய சில டெர்மினாலஜியை புரிஞ்சுப்போம். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த புத்தகத்தில் அடிக்கடி அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினா உங்களுக்கு அது புரிஞ்சிக்க எளிமையாக இருக்கும். ஜெட் லேக் அப்படின்னு சொல்கிறார். ஜெட் லேக்னா யூஸ்வலாக நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து ரொம்ப ஃபார் அவேல இருக்கக்கூடிய இன்னொரு கண்ட்ரிக்கு போனோம்னா அந்த டைமிங் மிஸ்மேட்ச்னால நமக்கு தூக்கத்தில் இந்த சர்க்காடியன் ரிதத்தில் நிறைய பிரச்சனை வரும். அதே மாதிரி ஜெட் லேக்கை நம்மளால் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியும்னு சொல்கிறார். அதில் ஒன்று சோஷியல் ஜெட் லேக். அதாவது நான் வீக் டேஸில் ஒரு மாதிரி தூங்குவேன், வீக்கெண்டில் ஒரு மாதிரி தூங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தால் உங்களுக்கு சோஷியல் ஜெட் லேக் இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது டிஜிட்டல் ஜெட் லேக்.
நீங்கள் அடிக்கடி நைட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேறு ஒரு நாட்டில் இருக்காங்க, அவங்க கூட இரவில் சேட் பண்ணுறீங்க, இரவில் சோஷியல் மீடியாலே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஜெட்லாகோட பேர் தான் டிஜிட்டல் ஜெட்லாக். மூணாவது ஜெட்லாக் ஒன்று இருக்குது, அதுதான் சீசனல் ஜெட்லாக். அது நமக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீடனோட நார்த் பகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்நேரமும் பகல் பொழுதுலேயே இருக்கும், இரவுன்றதே ஒன்று வராது. நைட்டு 12 மணிக்கு போய் பார்த்தாலும் பகல் மாதிரியே வெளிச்சமாக இருக்கும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு வின்டர் டைமில் ஒரு 8 மணி நேரம் டே இருக்கும். அதே சம்மர் டைமில் போயிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் அது பார்க்க டே மாதிரி தான் இருக்கும். அட்லீஸ்ட் 16 மணி நேரம் டே மாதிரியே இருக்கும். இப்படி மாறி மாறி வரதுனால அவங்களுக்கும் அந்த ஜெட்லாக் அப்படின்றது வரலாம். நமக்கு அது முக்கியம் கிடையாது. முதல் 2 தான் நம்ம அதிகமாக பாதிக்கப்படுவோம். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொன்னதுனால காலைல 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் போல இருக்கு, திரும்ப இரவு முடிஞ்சு திரும்ப அடுத்த நாள் காலைல 9 மணிக்கு இது ரீசெட் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது ஒவ்வொரு நபருக்கும் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும். முக்கியமாக இதில் 2 வகை இருக்காங்க. ஒருத்தவங்க இரவு சீக்கிரம் தூங்கி காலைல சீக்கிரம் எந்திரிக்கிறவங்க, இன்னும் சில பேர் இரவு லேட்டாக தூங்கி காலையில் லேட்டாக எந்திரிக்கிறவங்க. இங்கே ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை புத்தகம் படிக்கிறதுனாலையோ நீங்கள் லேட்டாக தூங்குறத நான் சொல்லலை. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு லேட்டாக தான் தூக்கம் வருதா, அப்போ உங்களோட சர்க்காடியம் ரிதம் அப்படித்தான் இருக்குது. இது முக்கியமாக ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் மட்டும் கிடையாது. ஒரே நபருக்கு வெவ்வேறு வயதில் இந்த சர்க்காடியம் ரிதம்ன்றது மாறும். முக்கியமாக இப்போ டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு லேட்டாக தான் தூக்கம் வரும், லேட்டாக தான் முழிப்பு வரும். அதுக்கு காரணம் அவங்களாம் திமிரு பிடிச்சி போய் இருக்கிறது கிடையாது, சும்மா விளையாட்டுத்தனமாக நைட்டு தூங்காமல் இருக்கிறது கிடையாது. அவங்களோட சர்க்காடியம் ரிதம் அப்படி தான். கொஞ்சம் வயதானவங்க சீக்கிரமாக தூங்கிடுவாங்க, ஆனால் காலையில் ரொம்பவே சீக்கிரமாக அவங்க எந்திரிச்சிடுவாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு சர்வைவல் ரீசன் இருக்குது அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் பேசியிருக்கோம். எதனால் அப்படி நடக்குது? நம்ம வீட்டில் வயதானவங்க இருந்தால் கவனித்து பாருங்கள், காலைல சீக்கிரமாக எந்திரிச்சிருவாங்க. நம்ம உடனே என்ன நினச்சிட்றோம்னா ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்கப்பா அப்படின்னு நினச்சிட்றோம். அதே இந்த விடலை பருவத்தில் இருக்கிறவங்க டீனேஜர்ஸாக இருந்தால் காலைல லேட்டாக எந்திரிப்பாங்க, லேட்டாக தூங்குவாங்க, ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிடுறோம். கொஞ்சம் கவனித்து பார்த்தா என்ன நடக்குதுன்னா, வயதானவங்க செய்கிறது தான் சரி, டீனேஜில் இருக்கிறவங்களாம் தப்பு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணதுனால தான் டீனேஜில் என்ன மாதிரியான ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுட்டு இருக்கோமோ, நம்ம உடம்பு என்ன செய்ய சொல்லுதோ அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டுறோம். வயதானவங்க செய்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு இருக்கோம், ஏன்னா அவங்க வச்சது தான் சட்டம் அப்படின்னு இருக்கிறதுனால. ஆனால் உண்மையாக இது 2மே தப்பு கிடையாது. இயற்கையாக உங்களுக்கு அப்படி நடக்கும்போது ஏன் வயதானவங்க சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிக்கிறாங்க, ஏன் விடலை பருவத்தில் இருக்கிறவங்க லேட்டாக தூங்கி லேட்டாக எந்திரிக்கிறாங்க? ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா அவங்க காட்டில் எல்லாரும் ஒரே நேரத்தில் தூங்க முடியாது. எல்லாரும் ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் எந்திரிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம காட்டில் வாழ்ந்த காலத்தில் என்ன நடந்திருக்கும்? கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருப்போம். அப்போ ஒரு புலியோ கரடியோ நம்ம அடித்து சாப்பிட்ருக்கோம். அதனால தான் ஒரு சில பேர் தூங்கணும், ஒரு சில பேர் முழிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு சிஸ்டமை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருந்தோம். அதில் ரொம்ப முக்கியமாக இருட்டாக இருக்கக்கூடிய இரவு நேரத்தில் வயதானவங்களை தூங்க அனுமதித்தோம். இருட்டில் ஒரு டீனேஜரால் நல்லா சண்டை போட முடியும், ஏன்னா அவன் வலுவாக இருந்திருப்பான். அதனால அவனை கொஞ்சம் லேட்டாக தூங்க பகல்ல தூங்கிக்கோ அப்படின்னு அனுமதிச்சோம். ஆனா ஒரு வயதானவருக்கு பகல்ல காவல் காக்கிறது அவ்வளவு கடினம் கிடையாது. அதனாலதான் அவங்க கொஞ்சம் பகல் பொழுதுல அவங்க முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இந்த டீனேஜர்ஸ் தூங்கிட்டு இருந்தாங்க. இப்படி நம்ம உயிர் பிழைக்கிறதுக்காக தான் இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சில பேர் ப்ரெடிக்ட் பண்றாங்க. நமக்கு கரெக்டாலாம் தெரியாது, ஆனா லாஜிக்கலா இது ஓரளவுக்கு ஒத்து போகுது. அது நமக்கு இயற்கையிலும் நடந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இந்த சர்க்காடியம் ரிதம்னா ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு ஐடியாவை தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் இப்போ ஆரம்பத்தில் கேட்ட அந்த கேள்விக்கு வரேன். உங்களோட சர்க்காடியம் ரிதம் கரெக்டாக இருக்கா இல்லையா? நீங்கள் அதை ஒத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? சில சிம்பிளான கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு இரவு ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் தூக்கம் வந்துருமா? தினமும் காலையில் ஒரே நேரத்தில் உங்களுக்கு முழிப்பு வந்துருமா? தினமும் ஒரே நேரத்தில் நீங்கள் உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அதாவது பசி வந்துருமா? இந்த டைம் ஆனால் எனக்கு கொஞ்சம் பசி வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய நபரா? இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களோட சர்க்காடியம் ரிதம் ஒழுங்காக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். எனக்கு கடைசியாக எப்போ பசிச்சதுனே தெரியல, ஏன்னா நான் கண்ட நேரத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருவேன். எனக்கு பசின்றது ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு நேரத்தில் வரும். என் கையில் ஸ்நாக்ஸ் கிடச்சிருந்தா மதியம் 3 மணிக்கு தான் எனக்கு பசி வரும். ஒருவேளை ஸ்நாக்ஸே சாப்பிட்லன்னா மதியம் 12 மணிக்கே எனக்கு பசி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட சர்க்காடியன் ரிதம் தப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இரவு எனக்கு தூக்கமே வரமாட்டுது, ஒரு நாள் தூங்கிடுறேன், அடுத்த நாள் தூக்கமே வரமாட்டுது, அடுத்த நாள் மதியம் வரைக்கும் தூங்குறேன், சில நாள் பார்த்தா நைட்டே நான் தூங்குறேன் அப்படின்னு மாற்றி மாற்றி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சர்க்காடியம் ரிதம் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட சர்க்காடியம் ரிதம் கரெக்டாக இருக்கா இல்லையா? இந்த சர்க்காடியன் ரிதம் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் நம்மள பல பேருக்கு. ஏன்னா இன்னிய வாழ்க்கை முறை அப்படி தான் இருக்குது. அப்போ இதை சரி செய்யணும்னா நம்ம என்ன செய்யலாம்? உங்களுடைய சர்க்காடியன் ரிதத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா உங்களோட தூக்கம் தான். இது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தாது, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சரியான நேரத்துக்கு தூங்கி எந்திரிச்சாலே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கடிகாரம் ஒழுங்காக ஓட ஆரம்பிச்சிடும்.
அப்போ சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான நேரத்துக்கு எந்திரிக்கிறதுனா என்னெல்லாம் செய்யணும்? நம்ம என்ன நினச்சிட்றோன்னா, ஒழுங்காக தூங்கி ஒழுங்காக எந்திரிக்கலைன்னா நமக்கு ஒரு டிசிப்ளின் பிரச்சனை இருக்குது, நம்மள்ட்ட ஒரு வில் பவர் இல்லை, நம்ம ஒழுக்கமாக இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பத்தாது. வெறும் ஒழுக்கமாக மட்டும் இருந்தாலோ இல்லை வில் பவர் மட்டும் இருந்தாலோ நீங்கள் தூங்கலாம் முடியாது. வில் பவர் இருந்தால் ஓடி ஆடி எக்ஸசைஸ் பண்ணிடலாம், சாப்பாட்டில் கொண்டு போய் நம்ம ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணிடலாம். தூங்குறதுக்கு வில் பவரோ டிசிப்ளினோ பத்தாது. அது உடம்பாக செய்ய வேண்டிய வேலை. வில் பவரோடு நான் ஃபோனெல்லாம் தூக்கி வச்சுட்டு லைட்லாம் அணைச்சிட்டு படுக்கலாம், ஆனால் தூங்க முடியாது. தூக்கன்றது உடம்பு செய்ய வேண்டிய விஷயம். அதனால தான் முதல்லையே இந்த தூக்கத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். தூக்கம்ன்றது உங்களால் செய்ய முடியாத ஒரு விஷயம், அது உடம்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்போ உடம்பாக செய்யுதுன்னா அது எவ்வளவு முக்கியமான விஷயன்றதையும் புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட இந்த தூக்கம் எதனால் நடக்கும்னா, நம்ம பிறந்ததுலேருந்து எப்படிப்பட்ட பழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு நேரம் சூரிய ஒளியை பார்க்குறோம், என்ன மாதிரி உணவை சாப்பிட்ருக்கோம், எப்படி உணவை தினமும் சாப்பிட்றோம், இது எல்லாத்தையும் பொறுத்து தான் இந்த தூக்கன்றது அமையுது. இந்த தூக்கத்துக்கு ஒரு சைக்கிள் இருக்குது. இந்த சர்க்காடியன் ரிதத்தில் ஒரு சைக்கிள் இருக்குது. 2 முக்கியமான ஹார்மோன் தான் நம்ம எப்போ தூங்கணும் எப்போ முழிக்கணும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒன்று கார்டிசால், இன்னொன்று மெலட்டோனின். இந்த கார்டிசால் ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். காலையில் இப்போ பகல் பொழுது ஆகிடுச்சு, நீ தூங்கி எந்திரிக்கணும், அலர்ட் ஆகணும் அப்படின்னா இந்த கார்டிசால் சுரக்க ஆரம்பிச்சிடும். இந்த கார்டிசால் சுரந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இரவு வரும்போது சுத்தமாக அது இல்லாமல் போகும். மெலட்டோனின் அதிகமாக திரும்ப சுரக்க ஆரம்பிக்கும். எப்போ இந்த மெலட்டோனின் சுரக்குதோ நீங்கள் தூக்கத்துக்குள்ளே போவீங்க, தூங்கி திரும்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், திரும்ப கார்டிசால் சுரக்கும். இந்த சைக்கிளை பண்ண வைக்கிற ஒரே விஷயம் என்னென்னா சூரிய ஒளி அப்படின்றது மட்டும்தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபோட்டோ சென்சார் இருக்குது, ஒரு முக்கியமான செல் இருக்குது. அது மெலனோஸ்பின் அப்படின்ற ஒரு கெமிக்கலை சுரக்குது. அதுதான் நமக்கு சொல்லுது பகலாயிருச்சு, இப்போ கார்டிசால் சுரக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு. அப்போ தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பகல் பொழுதுல காலைல எந்திரிச்ச உடனே சூரிய ஒளியை கண்ணால் பார்க்கறது தான். இங்கே ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, பார்வையற்றோருக்கும் இந்த பகுதி வேலை செய்யும். பார்வையற்றோருக்கும் இந்த மெலனோஸ்பின் சுரக்கும் சூரிய ஒளியை அவங்க கண்ணில் படுற மாதிரி பார்க்கும்போது. அப்போ எல்லாருக்குமே தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் சூரிய ஒளியை பார்க்குறது ஒரு கட்டாயமான தேவையாக இருக்குது. நம்ம வீட்லேயே லைட்டை போட்டுட்டு இருப்போம், டிம் லைட்லேயே இருப்போம் அப்படின்னா இந்த தூக்கத்தை நம்மளால் சரி பண்ணவே முடியாது. அப்போ செய்ய வேண்டிய முதல் விஷயம், காலைல எந்திரிச்ச உடனே ஒவ்வொரு நாளும் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் சூரிய ஒளி படுற மாதிரி நீங்கள் வெளியே போகணும். வெளியே போய் அந்த சூரிய ஒளியை பார்க்கணும். நீங்கள் என்றைக்காவது ஒரு கேம்பிங் போய் பாருங்கள், இயற்கையான ஒரு இடத்துக்கு, அதாவது நிறைய லைட் இல்லாமல் வெறும் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு காடு, மலை, அந்த மாதிரி பகுதிக்கு போய் பாருங்கள். அங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இரவு சீக்கிரமாக தூக்கம் வரதை நீங்கள் கவனிப்பீங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, அங்கே அதிகமாக லைட் கிடையாது. உங்கள் கண்ணில் பட்ட ஒரே லைட் அதிகமாக சூரிய ஒளியாக தான் இருக்கும். காலையில் கட்டாயம் சூரிய ஒளியை பார்த்துருப்பீங்க. அப்போ இரவு சரியாக தூக்கம் வந்தே தான் ஆகணும். இப்படி தூக்கத்தை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுத்துட்டிங்கன்னா, அடுத்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்துக்கு தூங்க போகணும், ஒரே நேரத்தில் நீங்கள் எந்திரிக்கணும். அலாம் வச்சு எந்திரிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரே நேரத்துக்கு தூங்க போங்க, கொஞ்ச நாள்லேயே அந்த சைக்கிள் ஃபார்ம் ஆகி காலையில் ஒரே நேரத்தில் எந்திரிப்பீங்க. அப்போ உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்துக்கு தூங்க போகிறது, லைட்டை ஆஃப் பண்ணுறது. ஒரே நேரத்தில் வீக்கெண்ட்லேயும் நீங்கள் தூங்கணும். வாரத்துக்கு 5 நாள் நான் ஒரு டைமில் தூங்குவேன், 2 நாள் கொஞ்சம் லீவ் எடுத்துப்பேன், நான் எப்படி வேணால் தூங்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சர்க்காடியன் ரிதம் ஒழுங்காக வேலை செய்யாது. ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்துக்கு நீங்கள் கட்டாயம் தூங்க போகணும். அது 10 மணியாக இருந்தால் ரொம்ப பெட்டர். அதே மாதிரி எப்போ நீங்கள் கடைசி சாப்பாடை சாப்பிட்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கட்டாயம் சாப்பிட்டே முடிச்சிருக்கணும். 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிப்பீங்க அப்படின்னா அதை விட சிறந்த விஷயம் கிடையவே கிடையாது. தூங்குகிற ரூம் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். தூங்குகிற ரூம் இருட்டாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், கொஞ்சம் குளிர்ந்த நிலையில் இருக்கணும். அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு குளிர்ந்த நீரில் உங்களால் குளிக்க முடியும்னா குளிச்சுட்டு போகலாம். அது குளிர்ந்த நீராக தான் இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் குளிர்ந்த நீராக இருந்தாலும் சரி, இல்லை சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு தூக்கத்தை வர வைக்கும். வெவ்வேறு வகையில் ஒரே விஷயந்தான் நடக்கும், ஆனால் வேறு வேறு வழியில் அது நடக்கும். குளிர்ந்த நீரில் நீங்கள் குளிச்சிங்கன்னா உடம்பு கொஞ்சம் கூலாகும். எப்போவுமே நம்ம உடம்பு ஒரு ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா தூங்குறதுக்கு நேரம் அப்படின்னு புரிஞ்சுக்கும். ஏன்னா இரவு நேரத்தில் நம்ம காட்டில் வாழ்ந்த காலத்தில் நம்ம உடம்புல இருக்கிற டெம்பரேச்சர் குறைஞ்சனால தான். அப்போது நீங்கள் குளிர்ந்த நீரில் குளிச்சிங்கன்னா டைரெக்டாக உடம்புல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ன்றது குறையும். சுடு தண்ணியில் குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தோலில் இருக்கக்கூடிய ரிசப்டார்ஸ்லாம் கொஞ்சம் விரிவடையும். அப்போ குளித்து முடிச்சதுக்கப்புறம் சைடு எஃபெக்டாக என்ன நடக்கும்னா, வெளியே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை, வெளியே இருக்கக்கூடிய காற்றை உங்கள் உடம்பு இன்னும் அதிகமாக சென்ஸ் பண்ணும். கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும், உடம்புல ரத்த ஓட்டம்லாம் அதிகமானதுனால. அப்போ குளிர்ந்த
ஒரு தன்மையை நீங்கள் உணர்வீங்க குளிச்சு முடிச்சதுக்கப்புறம், அதனாலையும் தூக்கம் வரும். அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி குளிக்க முடிஞ்சால் குளிங்க. சாப்பாட்டை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிடுங்க. ரூமை இருட்டாக வச்சுக்கோங்க, அமைதியாக வச்சுக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ப்ளூ ஸ்க்ரீன் பார்க்கக்கூடாது. ஒரு ஃபோனோ, டேப்போ, லேப்டாப்போ, டிவியோ பார்க்கக்கூடாது. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டிங்கன்னா நல்லது. அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சாகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், தூங்குறதுக்கு முன்னாடி கடினமான ஒர்க் அவுட்ஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பண்ணணுன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வாக்கிங் போயிட்டு வரலாம், ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம். இதை தாண்டி கடினமான உடல் உழைப்பை நீங்கள் போடக்கூடாது. இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், அப்பயும் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு டாக்டரை போய் பார்க்குறது. இவர் சில சப்ளிமெண்ட்ஸை சொல்கிறாரு, சப்ளிமெண்ட் ஃபார்ம்லேயே அது கிடைக்கும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் நீங்கள் ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க சில மெடிசின்ஸ் ஆர் சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. அதை உட்கொள்றது மூலமாக ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு ஒரு தூக்கத்தை வர வைக்க முடியும். ஓவர் த பீரியட் இந்த சர்க்காடியம் ரிதமும் ஒழுங்காக செட் ஆகும். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன கேள்வி கேட்க தோணுது? நான் என்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் நான் சாப்பாட்டில் எடுத்துக்கணும், எதெல்லாம் நான் தவிர்க்கணும் அப்படின்ற கேள்வியை தான் தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதாவது என்ன சாப்பிட்ணும் அப்படின்றது ஆரோக்கியத்தை பாதிக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கே தவிர, எப்போ சாப்பிட்ணும் அப்படின்றதும் அதே அளவுக்கு ஆரோக்கியத்தை பாதிக்குன்றது நமக்கு தெரியறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத தாண்டி எப்போ சாப்பிட்றோம் அப்படின்றது தான் நம்ம ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. இதை இவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக பண்ணியும் காட்டியிருக்கார். 2 எலியை எடுத்துக்கிறார். 2 எலிக்கும் ஜங்க் ஃபுட்டை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கார். அதாவது கொழுப்பும் சர்க்கரையும் அதிகம் இருக்கக்கூடிய உணவை தான் ஒரே குவான்டிட்டியில் 2 எலிக்கும் கொடுத்துட்டு இருக்கார். ஆனால் ஒரு எலிக்கு எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் கொடுத்துட்டு இருக்கார். அதாவது 24 மணி நேரத்தில் எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் கொடுக்குறார். ஆனால் ஒரு எலிக்கு 12 மணி நேரம் விண்டோக்குள்ளே தான் கொடுக்குறார். அதாவது காலைல 8 மணிக்கு ஆரம்பித்தா இரவு 8 மணிக்கு மேலே அதுக்கு உணவு கொடுக்கறது கிடையாது. ஒரே குவான்டிட்டி, ஒரே உணவு தான். ஆனால் 8 to 8க்குள்ளேயே முடிச்சுக்கிறார். இன்னொரு எலிக்கு 24 மணி நேரத்துலையும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேப் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கார். 2ம் ஒரே உணவை தான் சாப்பிட்டுச்சு. 2ம் ஒரே மாதிரி மோசமான உணவை தான் சாப்பிட்டுச்சு. 2ம் ஒரே அளவுக்கு தான் சாப்பிட்டுச்சு. இந்த 2 எலிக்கும் என்ன வித்தியாசம் நடந்திருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அப்படின்னு பார்த்தா, எந்த எலி ஒரு விண்டோ வச்சு, அதாவது இரவு 8 மணிக்கு மேலே சாப்பிடலையோ, காலைல 8 to 8 தான் சாப்பிட்டுச்சோ, அதுக்கு கொஞ்சம் பாதிப்பு கம்மியாக இருக்குது. சொல்லப்போனால் கண்ட நேரத்தில் சாப்பிட்ட எலிக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்குது. அதுக்கு டயபெட்டிஸ் மாதிரியான அறிகுறிகள் வந்திருக்கு. ஆனால் ஒரு ஃபாஸ்டிங் விண்டோவை எடுத்துக்கிட்ட, அதாவது இரவு 8 மணிக்கு மேலே காலைல 8 மணி வரைக்கும் ஒரு விரத முறையில் இருந்த எலிக்கு அந்த மாதிரி பாதிப்பு பெருசாக வரல. அட்லீஸ்ட் வரத்துக்கு கொஞ்சம் நேரமாவது ஆகும் அப்படின்னு ஒரு சொல்கிறார். அப்போ நம்ம எப்போ சாப்பிட்ணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் விஷயம், பசிச்சா சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, என்னோட சர்க்காடியன் ரிதம் ஒழுங்காக இல்லைன்னா எனக்கு எப்போ பசிக்குதுன்றதே பிரச்சனையாக தான் இருக்கும். இரவு 11 மணிக்கும் 12 மணிக்கும் நமக்கு பசிக்குதுன்றதுக்காக சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம தூங்கிட்டு இருந்திருக்க வேண்டிய ஆள் முழிச்சுக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம்னா, டிவியில் வரக்கூடிய ஏதாவது ஒரு உணவை பார்க்கும்போது என் உடம்பு உணவு இருக்குது அப்படின்னு பசியை தூண்டத்தான் செய்யும். அப்போ நம்ம போய் ஒரு சிப்ஸ் பாக்கெட்டையும் ஒரு ஐஸ்கிரீமையும் எடுக்கிறது சுலபமான விஷயம்தான். பசிச்சுது அப்படின்றதுக்காகலாம் அது நல்ல விஷயம் கிடையாது. அப்போ உடம்பு எல்லா விஷயத்துலையும் இயற்கையோடு ஒத்து போகிறப்ப தான் பசிக்கிறப்ப சாப்பிடு அப்படின்ற அட்வைஸ் பொருந்தும். எல்லாத்தையும் நான் மாற்றி விட்டுருவேன், அப்போ பசிக்கிறப்ப சாப்பிடுன்ற ஒரே ஒரு அட்வைஸ் எடுத்து பண்ணால் அது தவறாக போயிடும். இதை தான் இவர் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதையே சாப்பிடுங்க. எடுத்த உடனே ஆரோக்கியமான ஒரு உணவு முறைக்கு போகணும் அப்படின்ற கட்டாயம் கூட கிடையாது. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், எந்த நேரத்தில் சாப்பிட்றீங்கன்றதை மாற்றிக்கோங்க. இரவு தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்றத நிறுத்திடுங்க. காலையில் எந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட ஆரம்பிங்க. இது செய்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். அதனால நீங்கள் 12 மணி நேரம் விண்டோவை முதல்ல வச்சுக்கோங்க. நான் காலைல 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் தான் சாப்பிடுவேன் அப்படின்ற முடிவு எடுத்துக்கோங்க. டைம் போக போக நீங்கள் அந்த விண்டோவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது ரொம்ப கடினமானதாக இருந்தால் 12 மணி நேரமே போதுமானது. இப்போ நீங்கள் உடல் பருமனோடு இருக்கீங்க அப்படின்னா இதுவே ஒரு பெரிய சொல்யூஷனாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை இப்படி ஒரு விண்டோக்குள்ளே சாப்பிட்டீங்கன்னா அதுவே உடல் பருமனை கட்டாயம் குறைக்கும். இல்லை நான் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கேன், நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னா 12 மணி நேரம் விண்டோ வச்சுக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் குறைச்சிக்கோங்க. கட்டாயமாக ஒரு ஃபாஸ்டிங் நிலை உங்கள் உடம்புல இருக்கணும். இரவு பொழுதில் உங்கள் வயிற்றில் எந்த ஒரு உணவுப் பொருளும் இருக்கக்கூடாது. தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடிலேருந்தே உங்கள் வயிறு சுத்தமாக அமைதியாக ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் அது பல சுத்திகரிப்பு வேலையை செய்து உங்கள் குடலில் ஏற்பட்ட சின்ன சின்ன காயத்தெல்லாம் குணப்படுத்துது. உங்களோட செரிமான உறுப்புகளெல்லாம் சரி செய்யுது. அதை விட்டுட்டு எந்நேரமும் நான் சாப்பிடுவேன், கண்ட நேரத்தில் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அது இந்த மாதிரி சின்ன சின்ன காயங்களை குணப்படுத்தாது. அது பெரிய அளவில் இன்ஃப்ளமேஷனாக போகும், இம்யூனிட்டியில் பிரச்சனையை கொண்டு வரும். அது கட்டாயம் நம்மளோட சர்க்காடியன் ரிதத்தை பாதிக்கும். உணவு, சாப்பாடு
இதுக்கு அடுத்து நம்மளோட சர்க்காடியன் கோடை ஒழுங்காக பார்த்துக்கணுன்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம எப்போ படிக்கிறோம், எப்போ வேலை பார்க்குறோம் அப்படின்றதையும் கரெக்டான நேரத்தில் செய்யணும். நான் எந்த நேரத்தில் வேணாலும் படிப்பேன், திடீர்னு நைட்டு 1 மணிக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட சர்க்காடியன் ரிதம் ஒழுங்காக இருக்க போகிறது கிடையாது. சரி, சர்க்காடியன் ரிதம் ஒழுங்காக இல்லாமல் போட்டோம், எனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய வேலை ஒழுங்காக இருக்க போகிறதும் கிடையாது. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் செஞ்சால் சர்க்காடியன் ரிதம் ஒழுங்காகும். அதே மாதிரி அந்த நேரத்தில் தான் அந்த வேலையை சிறப்பாகவும் செய்ய முடியும். இரவு தான் நம்மளால் சிறப்பாக தூங்க முடியும். நம்ம சாப்பிட்ற விண்டோக்குள்ளே தான் நம்மளால் ஒழுங்காக சாப்பிட முடியும், ஒழுங்கான செரிமானத்தை பண்ண முடியும். எப்போ சாப்பிடாம இருக்கோமோ அப்போ தான் செரிமான உறுப்புகள் திரும்ப பழுது பார்க்கப்பட்டு அடுத்த நாள் ரெடியும் ஆகுது. அதே மாதிரி தான் வேலை செய்கிறதும். எந்த நேரத்தில் வேலை செய்யணுமோ அதில் தான் வேலை செய்யணும். மற்ற நேரத்தில் நீங்கள் ஓய்வு எடுத்தாகணும். நான் எல்லா நேரத்துலையும் வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும். ரெண்டாவது, இந்த வேலை பார்க்க வேண்டிய நேரத்தை விட்டுட்டு மற்ற நேரத்தில் பார்த்த வேலையோ படிப்போ ஒழுங்காக சிறப்பாக அமைய போகிறதே கிடையாது. அப்போ எந்த நேரத்தில் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டடீஸ் என்ன சொல்லுது, இது ஒரு ஆளுக்கு முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலையில் 11 மணிலேருந்து மதியம் 3 மணி, இல்லை காலைல 10லேருந்து மதியம் 3 மணி, இந்த நேரத்துக்குள்ளே தான் நம்மளோட காக்னேட்டிவ் அபிலிட்டி ஒரு பீக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கணக்கு போடணும், ஏதோ ஒரு புது விஷயத்தை படிக்கணும், ஒரு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த நேரம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டான நேரம். நீங்கள் நினச்சிக்கலாம் இரவில் தான் என்னால் நல்லா பண்ண முடியுது, இரவு தான் அமைதியாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் என்னென்னமோ சொல்லலாம். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது, உங்களோட மூளையில் இருக்கக்கூடிய வேவ்ஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த நேரத்தில் தான் உங்களால் சரியாக வேலை செய்ய முடியும். காலையில் 10லேருந்து மதியம் 3. நீங்கள் தினமும் சாயங்காலத்துக்கு மேலே வேலை செஞ்சு பழகிட்டு அந்த நேரத்தில் படித்து பழகிட்டு அந்த நேரத்தில் ஏதோ க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி பழகிட்டு இந்த நேரத்தில் என்னால் சரியாக பண்ண முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஒருவேளை இந்த நேரத்தில் 10லேருந்து 3 மணிக்குள்ளே உங்களால் க்ரியேட்டிவாக திங்க் பண்ண முடியல அப்படின்னா உங்களோட சர்க்காடியன் ரிதம் பாதிப்படைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதை சரி பண்ணி பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு தோணும், தினமும் காலைல ஒரு 10 மணிக்கு நம்மளால் நல்லா வேலை செய்ய முடியுது, ஒரு 3 மணி வரைக்கும் நல்லா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். இந்த நேரத்தை சுற்றி தான் நல்ல வேலைன்றதும் அமையும். இப்போ இந்த நேரத்தில் ஒழுங்காக வேலை பார்க்க முடியாத நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதுவே ஒரு பெரிய தவறாக இருக்குது. ஒன்று, நிறைய காஃபி குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய கஃபைன் எடுத்துக்கிட்டால் புத்தி கூர்மை அடையுது, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்ல வேலை செய்ய முடியுது அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையாக இந்த கஃபைன் அப்படின்ற ஒரு விஷயம் சர்க்காடியன் ரிதத்தை சீரழிக்குமே தவிர சரி செய்ய முடியவே முடியாது. இந்த கஃபைன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புத்தி கூர்மையே கொடுக்காது, ஒரு அலர்ட்னஸை தான் கொடுக்கும். கொஞ்சம் கவனத்தோடு இருப்பீங்களே தவிர நீங்கள் கூர்மையாக சிந்திக்க மாட்டீங்க. கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறத நம்ம கூர்மை அப்படின்னு நினச்சிடுறோம். திடீர்னு ஒரு கணக்கை கொடுத்தா சரியாலாம் நீங்கள் சால்வ் பண்ண மாட்டீங்க. ஆனால் ஒரு கணக்கை கொடுக்கும்போது கொஞ்சம் கவனத்தோடு அதை பார்ப்பீங்க. ரெண்டும் வேறுபட்ட விஷயம். ஒரு நல்ல வேலையை செய்யணும், ஒரு விஷயத்தை படிக்கணும்னா கூர்மை தான் தேவையே தவிர வெறும் அலர்ட்னஸ் பத்தாது. சில நேரத்தில் நம்ம என்ன கவனிப்போம்னா மதிய உணவுக்கு அப்புறம் கொஞ்சமாக தூக்கம் வரும். அப்படி தூக்கம் வர்றது ரொம்ப இயற்கையான விஷயம், அது சோம்பேறித்தனம் கிடையாது. இந்த தூக்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம காஃபி குடிப்போம், சில சமயத்தில் சர்க்கரையாக இருக்கக்கூடிய ஏதாவது உணவை சாப்பிடுவோம், ஸ்வீட்டாக ஒரு சாக்லேட் சாப்பிடுவோம், இல்லை இனிப்பு இருக்கக்கூடிய பண்டத்தை சாப்பிட்டா அது கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜியை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறதா அது எனர்ஜியை பீக் பண்ணோம், அதே நேரத்தில் இமிடியேட்டாக கிராஷும் பண்ணும். ஒரு சாக்லேட் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் ரொம்பவே சோர்வாகவும் உணர்வீங்க. அப்போ மதிய நேரத்தில் ஒரு வேளை தூக்கம் வந்தால் பெட்டர் ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் தூங்கிடுங்க. அப்படினால தூங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மைல்டாக ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க, கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அந்த தூக்கம் வரவிடாமல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் சர்க்காடியன் ரிதத்தை பாதிக்கும். பெஸ்ட்டாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா தினமும் சூரிய ஒளியை பாருங்கள். வேலை செய்யும் போது உங்கள் மேலே சூரிய ஒளி படுற மாதிரி உட்காந்து வேலை செய்யுங்க. ஒரு விண்டோக்கு பக்கத்தில் உட்காந்து வேலை செய்ய முடிஞ்சால் நல்லது. இல்லை நான் இருக்கிற ரூமில் அறையில் எனக்கு சூரிய ஒளியே வராது அப்படின்னா அப்பப்போ எந்திரிச்சு வெளியே போய் சூரிய ஒளியை பார்த்துட்டு வந்து வேலை செய்யுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி காலைல 10லேருந்து 3 மணிக்குள்ளே பீக்கில் இருக்கும். அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை இருக்குது, ரொம்ப யோசித்து வேலை செய்யணும், ஃபோக்கஸ்டாக வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு வேலை இருக்கோ அதெல்லாம் அடுத்த நாள் 10லேருந்து 3 மணிக்கு ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தில் செஞ்சு பயிற்சி பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களோட சர்க்காடியன் ரிதம் சூப்பராக இருக்கும். நம்ம சர்க்காடியன் ரிதத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு வேலை என்னென்னா எப்போ நம்ம உடம்பு ஆக்டிவாக இருக்கணும், எப்போ நம்ம உடம்பு கொஞ்சம் சோர்வடைஞ்சு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நிலைக்கு போகணும் அப்படின்றத சொல்கிறது தான். அப்போது நம்ம உடம்பை ஆக்டிவாக வச்சுக்கிறது மூலமாக எந்த நேரத்தில் இதை நம்ம ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்ற முடிவெடுக்கிறது மூலமாகவே இந்த சர்க்காடியன் ரிதமை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும். அதாவது எந்த நேரத்தில் நான் உடல் பயிற்சி பண்ண போகிறேன் அப்படின்றத சரியாக முடிவெடுத்தேன்னா என்னால் என்னோடய சர்க்காடியன் ரிதத்தை ரீஅலைன் பண்ண முடியும்.
நான் சாப்பிட்ற விண்டோவை என்னால் கட்டுப்படுத்த முடியும், தூக்கத்தெல்லாம் என்னால் கட்டுப்படுத்த முடியாது, நான் பெட்டில் போய் படுக்க தான் செய்யலாம். அப்போது நான் கரெக்டாக என்னோடய சர்க்காடியம் ரிதத்தை ரொம்ப நல்லா அலைன் பண்ணணும் அப்படின்னா எந்த நேரத்தில் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டூல். அப்போ எந்த நேரத்தில் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணணும்? ரொம்ப சிம்பிளாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், பகல் நேரத்தில் நம்ம உடற்பயிற்சி பண்ணணும். ஏன்னா பகல் நேரத்தில் தான் நம்ம உடம்பு ஒரு பீக்கான பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். இரவில் அது தூங்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கும். பகலில் நம்மளோட ப்ரீத்திங் ஹெவியாக இருக்கும், நம்மளோட ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உடம்போட டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இரவானால் அது ஒரு ஃபேரன்ஹீட் குறையலாம், ஹார்ட் பீட் கொஞ்சம் குறையலாம், கொஞ்சம் ரிலாக்ஸிங் ரெஸ்பான்ஸுன்றது ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம பண்ண வேண்டிய உடற்பயிற்சி பகல் பொழுதில் இருக்கணும். அப்போ பகல் பொழுதில் எந்த நேரத்தில் பண்ணால் இருக்கிறதுலையே நல்ல பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும்? அது காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய ஒளியை நீங்கள் பார்க்கும்போது வெறும் வயிற்றில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். முக்கியமாக நான் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் ஒரு ஃபாஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணும்போது உடம்பில் இருக்கக்கூடிய ஃபேட்டை தான் அந்த எனர்ஜியாக பயன்படுத்தி ஆகணும், ஃபேட் லாஸ் ஆகும். அப்போ காலையில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். அது மட்டும் தானான்னு பார்த்தா அது மட்டும் கிடையாது. மதிய நேரத்தில் ஒரு 4 மணி போல் நம்மளோட உடம்புல மோட்டார் கார்டெக்ஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப ஒரு நல்ல நிலையில் இருக்கும். நம்மளோட ஒரு பீக் அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் அந்த நேரத்தில் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈவினிங் ஒரு 4 மணி போல் நீங்கள் ஒரு ஹெவி விகரஸ் எக்ஸசைஸாக பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறீங்க, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்கன்னா அந்த நேரத்தில் பண்ணலாம். அப்போ பகல் பொழுதில் ஒரு வாக்கிங் போகிறீங்க, ஒரு ஜாக்கிங் போகிறீங்க, அதாவது வெளியில் சூரிய ஒளியில் பண்ணுறீங்க அப்படின்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணும்போது உங்களோட சர்க்காடியம் ரிதத்தை உங்களால் ரீஅலைன் பண்ண முடியும். ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு அரை மணி நேரம் நம்ம சூரிய ஒளியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அதை பயன்படுத்தி நீங்கள் வெளியே ஒரு ஜாகிங் போகிறீங்க, இல்லை வெளியே ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடச்சிடும். சாயங்கால நேரத்தில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் உங்களுக்கு மசில் பில்டிங், மற்ற ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காக இருக்கிறதுல தப்பு இல்லை. நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. வேறு வழி இல்லை, அந்த நேரத்தில் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா மைல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெச்சஸாக இருந்தால் பெட்டர். ஒரு எக்ஸசைஸ் உடல் பயிற்சி அப்படின்னா ஏதோ ஒரு டிஃபைன்டு வேலை தான் அதை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு உடம்புல ஏதாவது ஒரு உழைப்பை போட்டிங்கன்னா அதுவே ஒரு உடல் பயிற்சி தான். அப்போ நீங்கள் வாக்கிங் போகலாம், முடிஞ்சால் ஜாகிங் போகலாம், ஏதோ ஒரு வகையில் உங்கள் உடம்பை அசைச்சிக்கிட்டே இருங்க பகல் நேரத்தில். அது ஒரு காலை பொழுதாக இருந்தாலோ இல்லை சாயங்காலம் ஒரு 4 மணி போல் இருந்தாலோ ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களோட சர்க்காடியம் ரிதத்துக்கு. அடுத்து நம்மளோட சர்க்காடியம் ரிதத்தை பாதிக்க முடிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சர்க்காடியம் ரிதம் எதை பொறுத்து அமையுதோ அதுவே தான். நம்மளோட சர்க்காடியம் ரிதத்தை ரீசெட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா சூரிய ஒளி. அப்போ அதே மாதிரி வெளிச்சத்தை ஆர்டிஃபிஷியலாக எனக்கு நான் காட்டுறது மூலமாகவும் என்னோடய சர்க்காடியம் ரிதத்தை நான் ரீசெட் பண்ண முடியும். எப்போ 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்றத சூரிய ஒளியை பார்த்து தான் இந்த மெலனோஸ்பின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் நம்ம உடம்புக்கு சொல்லுது. அப்போ அதே மாதிரி ஒரு ஒளியை ஆர்டிஃபிஷியலாக என் கண்ணுக்கு நான் காட்டினேன்னா மெலனோஸ்பின் அப்படின்றது சுரக்க தான் செய்யும். அது சுரக்கும் போது சர்க்காடியம் ரிதத்தை ரீசெட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு தான் உடம்பு நினைக்கும். அந்த நேரத்தில் ஒரு பகல் பொழுது உருவாயிடுச்சு அப்படின்னு தான் நம்பும். இப்படிப்பட்ட ஆர்டிஃபிஷியல் லைட் எங்கெல்லாம் இருக்குது? நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது. முக்கியமாக எந்த லைட்லாம் கொஞ்சம் ப்ளூவிஷ் டோனில் இருக்கோ, எதுலலாம் ப்ளூ வேவ்லென்த் இருக்கோ அது எல்லாமே நமக்கு இந்த மாதிரி எஃபெக்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த ப்ளூ வேவ்லென்த் இருக்கக்கூடிய லைட் எதுலேருந்துலாம் உருவாகுது? நம்மளோட ஃபோனில் இருக்கிற ஸ்க்ரீனாக இருக்கட்டும், டேப்பில் இருக்கிற ஸ்க்ரீனாக இருக்கட்டும், டிவியில் இருக்கிற ஸ்க்ரீனாக இருக்கட்டும், எல்லா ஸ்க்ரீனும் ப்ளூ லைட்டை எமிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. எப்போ இந்த ப்ளூ லைட்டை நம்ம கண்ணு பார்க்குதோ பகல் பொழுது ஆயிடுச்சு, அதாவது விடிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் அது நினைக்கும். அப்படி நினைக்கும் போது சர்க்காடியம் ரிதத்தை மாற்றி விடவும் செய்யும். அப்போ இரவு நேரத்தில் நான் ஒரு ஃபோனை பார்க்குறேன் அப்படின்னா உடனடியாக என்ன நடக்கும்? அவ்வளவு நேரம் சுரந்திருந்த மெலட்டோனினோட அளவு குறையும், கார்டிசாலோட அளவு அதிகரிக்கும். பகல் ஆகிடுச்சு, இப்போ நீ அலர்ட் ஆகணும் அப்படின்னு உடம்பு அதுக்கு தயாராக ஆரம்பிக்கும். அப்போ தொடர்ந்து இப்படி லைட்டை நான் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அங்கே எப்படி சர்க்காடியன் ரிதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்க முடியும்? இன்றைக்கி சர்க்காடியன் ரிதம் பல பேருக்கு பாதிப்படைஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமே இந்த லைட்டு தான். அதாவது வெறும் ஸ்க்ரீனை மட்டும் நான் சொல்லலை, நம்ம கண்டுபிடிச்ச அனைத்து லைட்டையும், எல்இடி லைட் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம இரவு பொழுதுலையும் வேலை செய்யணும், 24 மணி நேரமும் இந்த எக்கனாமி ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லைட்டை பல இடத்துல நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எப்போ இவ்வளவு லைட்டை பயன்படுத்த ஆரம்பித்தோமோ அப்போ தான் இந்த சர்க்காடியன் ரிதம் பாதிப்பும் அடைய ஆரம்பிச்சிது. இந்த ப்ளூ லைட்டுக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷாலிட்டி இருக்குது? நம்ம ஆதி காலத்திலேருந்து ப்ளூ லைட்டை பார்த்து தான் பகல் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வானத்தை தான் பார்க்குறோம், வானம் நீல கலரில் தான் நமக்கு தெரியுது. அது நீல கலரில் இருக்கிறதுனால எப்போ என்னால் பிரைட்டாக ஒரு நீல கலரை பார்க்க முடியுதோ, அந்த வேவ்லென்த் என் கண்ணில் படுதோ, பகல் ஆகிடுச்சு அப்படின்னு என் மூளை புரிஞ்சுக்குது, உடம்பு அதுக்கு தயார்படுத்துது.
அதனால தான் இரவு நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ளூ லைட்டை நம்ம பார்க்கக்கூடாது. தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லா ஸ்க்ரீனையும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும். இல்லை இரவு நேரத்தில் கட்டாயம் நான் ஸ்க்ரீனை பார்த்தாகணும், எனக்கு அது ஒரு பிஸ்னஸ், எனக்கு அதான் ஒரு வேலையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்போது இந்த ப்ளூ லைட் ஃபில்டர் இருக்கக்கூடிய கிளாஸை கட்டாயம் நீங்கள் பயன்படுத்தணும். சும்மா சீப்பாக சில கிளாஸ் கிடைக்கும், அதெல்லாம் உண்மையாக ப்ளூ லைட்டை ஃபில்டர் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய கிளாஸஸ் இருக்குது ப்ளூ லைட்டை ஃபில்டர் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதை வாங்கி பயன்படுத்த முடிஞ்சால் நீங்கள் நைட்டு ஸ்க்ரீனை பாருங்கள். அதெல்லாம் என்னால் வாங்க முடியாது, அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா வேலையை தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிக்க பழகிக்கோங்க. அப்போ நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, வீட்டில் இரவு பயன்படுத்தக்கூடிய லைட் எதுவும் ப்ளூவாக இருக்கக்கூடாது, பியூர் ஒயிட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வார்மான லைட்டாக இருக்கணும். ஒரு சிவப்பை ஒட்டிய ஆரஞ்சை ஒட்டிய ஒரு நிறத்தில் அது இருக்கணும். டிம் லைட்டை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அதாவது இரவு தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே லைட்லாம் கொஞ்சம் டிம் பண்ணிடணும். தூக்கத்தில் நடுவில் எந்திரிச்சு ஏதாவது ஒரு பாத்ரூம் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிம்மான லைட்டை தான் பயன்படுத்தணும். பிரைட்டாக டக்குன்னு பெரிய லைட்டை போடக்கூடாது. அதே மாதிரி தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்க்ரீன் பார்க்குறதையும் நிறுத்திடணும். இந்த ஒரு விஷயத்தை மாற்றுறது மூலமாக நம்மளால் இந்த மெலனோஸ்பின் அப்படின்ற ஒரு கெமிக்கலை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதன் மூலமாக நம்மளோட சர்க்காடியன் ரிதம் எப்போ ரீசெட் ஆகணுமோ அப்போ மட்டும் ரீசெட் ஆகும். திரும்ப திரும்ப அது ரீசெட் ஆகிட்டே இருக்காது. இந்த சர்க்காடியன் ரிதம்னா என்னன்னு பார்த்தோம், எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். அதை சரியாக வச்சுருக்கணும்னா நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது, இந்த சர்க்காடியன் ரிதத்தில் பிரச்சனைனா நம்ம உடம்புல என்ன மாதிரி பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை ஏன் வருது, அதை சரி செய்கிறதுக்கு என்ன செய்யலாம். சரி செய்கிறதுக்கு என்ன செய்யலான்றதை ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ குயிக்காக நம்ம ரீகால் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம எப்போ சர்க்காடியன் ரிதத்தில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறோமோ நமக்கு நிறைய மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்றது வரும். ஒரு ஒபிசிட்டியாக இருக்கட்டும், டயபெட்டிஸாக இருக்கட்டும், ஹார்ட் டிசீஸாக இருக்கட்டும், இது 3ம் கட்டாயம் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகரிக்குது. என்னோட சர்க்காடியன் ரிதத்தை நான் பாதிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒபிசிட்டி வரத்துக்கான வாய்ப்பு அதிகம், சர்க்கரை நோய் வரத்துக்கான வாய்ப்பு அதிகம், இதயம் சம்மந்தப்பட்ட நோய் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். நான் ஏற்கனவே சொன்ன அந்த டேட்டாவை ரீகால் பண்ணுறேன். அதாவது தீயணைப்பு வீரர்கள், அமெரிக்காவில் வேலை பார்க்குறவங்கள வச்சு பண்ண ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இது. அங்கே இருக்கக்கூடிய தீயணைப்பு வீரர்கள் தீயால் இறந்ததை விட ஹார்ட் டிசீஸ் இதய நோய் அதிகமாக மரணிச்சிருக்காங்களாம். இந்த டேட்டாவை நம்ப முடியுதா? தீயணைப்பு வீரர்கள் ஒவ்வொரு நாளும் தீயிலே நிற்கிறாங்க. ஆனால் தீயால் சாகாமல் ஹார்ட் டிசீஸ் செத்துருக்காங்கன்னா என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு காரணம் தான், கண்ட நேரத்தில் அவங்க வேலை செய்யணுன்ற தேவை கட்டாயம், அதுதான் அவங்களோட சேவையாக இருக்குது. அவங்களால அதை மாற்ற முடியுமானா நமக்கு தெரியல. ஆனால் நம்ம சாதாரணமாக வீட்டில் உட்காந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணி அதே அளவுக்கு இதே நோயை வாங்குகிறோன்னா கிட்டத்தட்ட முட்டாள்தனத்தோடு தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆகணும். அப்போ எப்போனா ஒழுங்கான நேரத்துக்கு தூங்காமல், ஒழுங்கான நேரத்துக்கு சாப்பிடாம, கரெக்டான நேரத்தில் உடல் பயிற்சி பண்ணாமல் இருக்கணும். இதே மாதிரி ஆபத்து எனக்கும் இருக்குது. முன்னாடி சொன்ன அதே எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ரிப்பீட் பண்ணுறேன். 2 எலியை வச்சு இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஒரு எலிக்கு கண்ட நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, ஒரு எலிக்கு டைம் ஃப்ரேம்குள்ளே சாப்பாடு கொடுக்குறாரு. எதுக்கு கண்ட நேரத்தில் சாப்பாடு கொடுத்தாரோ அதுக்கு தான் இதய நோய் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது, அதுக்கு தான் ஒபிசிட்டி வருது, அதுக்கு தான் டயபெட்டிஸும் வருது. அப்போ நம்ம என்ன சாப்பிட்ணும், எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி எந்த நேரத்தில் சாப்பிட்ணும், எந்த நேரத்தில் தூங்கணும், எந்த நேரத்தில் உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்றதையும் கட்டாயம் பார்த்துக்கிட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டாலே இந்த மெட்டபாலிக் டிசீசஸ்லாம் நமக்கு வரதை குறைச்சிக்க முடியும். சர்க்காடியன் ரிதத்தை நான் அஃபெக்ட் பண்ணும்போது ஏன் மெட்டபாலிக் டிசீஸ் வருதுன்றதை ஒத்து கவனிச்சு பாருங்க. நான் கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றதுனாலையும் தூங்குறதுனாலையும் பாதிக்கப்பட போகிற முக்கியமான ஆள் யார் தெரியுமா? நான் கிடையாது, என் வயிற்றில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள். நான் கண்ட நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா என் உறுப்பு மட்டும் கண்ட நேரத்துக்கு வேலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. என் வயிற்றில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பாக்டீரியாவும் கண்ட நேரத்தில் வேலை செய்யணும். என்னோட சர்க்காடியன் ரிதம் மட்டும் பாதிப்படைகிறது கிடையாது, என் வயிற்றில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பாக்டீரியாவோட ரிதமும் பாதிப்படையுது. அது கண்ட நேரத்துக்கு வேலை செஞ்சதுன்னா நமக்கு கண்ட நோயை தான் கொடுக்கும். அது கண்ட மூட் ஸ்விங்கை நமக்கு கொடுக்கும், நம்மளோட எமோஷனை பாதிக்கும், நம்மளோட லைஃபையே பாதிக்கும். சர்க்காடியன் ரிதத்தை மட்டும் மேட்ச் பண்ணி பாருங்க, லைஃப்பில் நிறைய மாற்றத்தை கட்டாயம் பார்ப்பீங்க. நம்மளோட குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா நேரடியாக நம்ம உடம்புல எந்த பகுதி அஃபெக்ட் ஆகும் தெரியுமா? நம்மளோட இம்யூன் சிஸ்டம் தான். எப்போ சர்க்காடியன் ரிதமில் ஒரு பாதிப்பு ஏற்படுதோ அது டைரெக்டாக நம்மளோட கட் பாக்டீரியாவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும், அது டைரெக்டாக நம்மளோட இம்யூன் சிஸ்டமில் பாதிப்பு ஏற்படுத்தும். எப்போ நம்ம இம்யூன் சிஸ்டமில் பாதிப்பு ஏற்படுதோ ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்லாம் நமக்கு வர்றது ரொம்ப சகஜமான விஷயமாக போயிடும். அப்போ நேரத்தை கடைப்பிடிக்காமல் நம்ம இருந்தோம்னா நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நமக்கு வரதை தவிர்க்க முடியாது. இது கூடவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகரிக்கும். கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பு ஏன் அதிகரிக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நான் முதல்ல ஒரு டேட்டாவாக சொன்னேன். அதாவது யார் சரியான நேரத்தில் தூங்கி எந்திரிக்கலையோ, யார் இந்த சர்க்காடியன் ரிதத்தை ஃபாலோ பண்ணலையோ, யார் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அது ஒரு பாசிபிள் கார்சினோஜன் அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஒரு அமைப்பே சொல்லியிருக்கு. ஏன் இப்படி நடக்குது?
அதுக்கான ஸ்டடியையும் பண்ணியிருக்காங்க. நமக்கு கேன்சர் வராமல் தடுக்கிறது உடம்புல ரெண்டு விஷயம்தான். ஒன்று நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் ஆட்டோஃபேஜி. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டோட வேலை என்னென்னா, நம்ம உடம்புல நம்ம எல்லா செல்லும் ஏதோ வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது வேலை செய்யும் போது நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால் என்ன? அது ஒரு வகையான மாலிகுல். அது இன்னொரு மாலிகுலோட ஈஸியாக போய் அட்டாச் ஆக முடியும், அதை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண முடியும். அப்படிப்பட்ட மாலிகுல்ஸ் நம்மளோட ரத்தத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது செல்லில் போய் அட்டாச் ஆகும், டிஎன்ஏ டேமேஜை உண்டு பண்ணும், ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன்ஸை பண்ணும். அப்படி பண்ணும்போது கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எப்போ நல்லா வேலை செய்யும்னா, எப்போ நம்ம சர்க்காடியம் ரிதத்தை ஃபாலோ பண்ணுறோமோ அப்போ தான். இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் தான் இந்த ஆட்டோஃபேஜி. ஆட்டோஃபேஜினா என்ன? நம்ம உடம்புல இறந்து போன செல்லாக இருக்கட்டும், இல்லை பழைய செல்லாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் புது செல் தனக்கான உணவாக மாற்றிக்கக்கூடிய ஒரு பண்பு தான் இந்த ஆட்டோஃபேஜி, ஒரு செயல் தான் ஆட்டோஃபேஜி. அப்போ உடம்புல இருக்கக்கூடிய ஒரு கெட்ட செல் எல்லாத்தையும் அழிக்கணும்னா இந்த ஆட்டோஃபேஜி நடக்கணும். இந்த ஆட்டோஃபேஜி எப்போ நடக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லா நேரத்துலையும் நடக்காது. எப்போ நம்ம விரதத்தில் இருக்கோமோ அப்போ மட்டும்தான் நடக்கும். அப்போ நான் எந்நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், கண்ட நேரத்திலலாம் சாப்பிடுவேன், எனக்கு பசியே எடுக்காத அளவுக்கு சாப்பிடுவேன், இரவு 12 மணிக்கு சாப்பிடுவேன், திரும்ப காலையில் ஒரு 6 மணிக்கு இருந்துச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னா உடம்பு ஒரு லாங் ஃபாஸ்டிங் ஸ்டேட்லேயே போகாது, ஒரு விரத நிலைக்கே அது போகாது. அப்படிப்பட்ட நிலைக்கு அது போலனா ஆட்டோஃபேஜியே நடக்காது. அப்படி நடக்கலை அப்படின்னா கேன்சர் வரத்துக்கான பாசிபிலிட்டி அதிகரிக்க தான் செய்யும். அதனால தான் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. ஏன்னா அவங்க இரவு நேரத்தில் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, பகல் நேரத்துலையும் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும். அதனால உடம்பு ஒரு ஃபாஸ்டிங் ஸ்டேட்குள்ளேயே போகிறது இல்லை, கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகரிக்குது. அப்போ இந்த சர்க்காடியம் ரிதத்தை ஒழுங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய 2 முக்கியமான பரிசு, ஒன்று ஆட்டோஇம்யூன் டிசீஸ் நமக்கு வரது குறையும், கேன்சர் வரதுக்கான வாய்ப்பை நம்மளால் நிறையவே குறைக்க முடியும். இந்த சர்க்காடியம் ரிதத்துக்கும் நம்ம மூளைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. நம்ம மூளை ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த சர்க்காடியம் ரிதத்தை நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். மூளையில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்? இந்த சர்க்காடியம் ரிதம் ஏதாவது பாதிப்பு அடைஞ்சா நம்ம மூளையில் பீட்டா அமிலாய்டு அப்படின்ற ஒரு வகையான புரோட்டீன் ஒரு கழிவாக உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். நம்ம நிறைய எனர்ஜியை மூளைக்கு எடுத்துக்கிறோம், நம்ம தொடர்ந்து யோசிக்கிறோம், நிறைய விஷயங்களை செய்கிறோம், மூளை ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு கழிவு பொருள் அது உருவாக்குது, அதுதான் பீட்டா அமிலாய்டு அப்படின்ற ஒரு புரோட்டீன் வகை. இந்த பீட்டா அமிலாய்டு மூளையை சுற்றி படிவமாக படிய ஆரம்பிச்சிடும். இப்போ அல்சைமர் நோய் வந்தவங்க இல்லை டிமென்ஷியா வந்தவங்கலாம் எடுத்து பார்த்தா அவங்க மூளையில் இந்த பீட்டா அமிலாய்டு அதிகமாக இருக்கும். ஆரம்பத்தில் என்ன நினச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி பீட்டா அமிலாய்டுன்ற புரோட்டீன் தான் இந்த அல்சைமருக்கு காரணம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அந்த பீட்டா அமிலாய்டுன்ற புரோட்டீன் மூளையில் அதிகமாக சேர்ந்ததுனால தான் அல்சைமர் வந்துருச்சு. ஏன்னா அல்சைமர் வந்த எல்லாருக்கும் இந்த வகையான புரோட்டீன் மூளையில் அதிகமாக இருக்குது அப்படின்றத கவனித்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் புரிய வந்துச்சு, இதுக்கு காரணம் பீட்டா அமிலாய்டு கிடையாது, இதுக்கு உண்மையான காரணம் என்னென்னா ஒழுங்காக நேரத்துக்கு தூங்காதது தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம மூளையில் கிளிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அதோட வேலை என்னென்னா, நம்ம டீப் ஸ்லீப்புக்கு போகிறப்போ முக்கியமாக இந்த மெலட்டோனின்லாம் சுரந்து சரியான நேரத்தில் தூங்கி டீப் ஸ்லீப்புக்கு போகிறப்போ அந்த சிஸ்டம் வேலை செய்யும். வேலை செய்கிறப்ப என்ன பண்ணும்னா இந்த பீட்டா அமிலாய்டை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணும். அப்போது யாருக்கு இந்த பீட்டா அமிலாய்டு க்ளீன் ஆகிறது இல்லைன்னா, யார் நேரத்துக்கு தூங்கி நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போகலையோ அவங்களுக்கு தான் பீட்டா அமிலாய்டுன்ற புரோட்டீன் க்ளீன் ஆகிறதே கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், எது காரணமாக இருக்கும்? ஒருத்தவருக்கு அல்சைமர் வரதுக்கு காரணம் பீட்டா அமிலாய்டு சேர்ந்ததா இல்லை தூங்காததா? இப்போ ரீசன்ட் ஸ்டடியில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பீட்டா அமிலாய்டு அப்படின்ற படிவம் ஏற்பட்டதுக்கு காரணமும் தூக்கமின்மை தான், அல்சைமருக்கும் காரணம் தூக்கமின்மை தான். அப்போ தூக்கமின்மையினால் வரக்கூடிய 2 விளைவு தான் இது ரெண்டுத்துக்கும் ஒரே காரணம் இருக்கிறதுனால இது 2த்துக்கும் தொடர்பு இருக்குன்னு நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது நமக்கு உடம்புல ஒரு வைரஸ் போயிடுச்சுன்னா சளியும் பிடிக்கும், காய்ச்சலும் அடிக்கும். இப்போ நம்ம சளினால தான் நமக்கு காய்ச்சல் வருதுன்னு தப்பாக நினச்சிடக்கூடாது. இது 2த்துக்கும் காரணம் உள்ளே போன வைரஸ். அதே மாதிரி தான் பீட்டா அமிலாய்டுக்கும் காரணம் தூக்கமின்மை, அல்சைமருக்கும் காரணம் தூக்கமின்மை. இது 2த்துக்கும் தொடர்பு இருக்குன்னு நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு ரீசெண்டாக ஸ்டடீஸில் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தூங்கினா போருமா, நான் தினமும் காலைல தூங்கிக்கிறேன், காலையிலேருந்து மதியம் வரைக்கும் தூங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் அப்போ இந்த கிளிம்பிக் சிஸ்டம் வேலை செய்கிறது கிடையாது. இரவில் நீங்கள் தூங்கணும், மெலட்டோனின் சுரந்ததுக்கப்புறம் தூங்கணும். எந்த நேரத்தில் இந்த சர்க்காடியம் ரிதம் உங்களை தூங்க சொல்லுதோ அப்போ நீங்கள் தூங்கணும். தூங்குறது மட்டும் கிடையாது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் ரொம்ப முக்கியம். நேரத்துக்கு சாப்பிட்ணும். கண்ட நேரத்தில் சாப்பிட்டோன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி குடலில் பிரச்சனை வரும். எப்போ குடலில் பிரச்சனை வருதோ அது நமக்கு மூடை பாதிக்கவும் வைக்கும். அப்போ மூட் பிரச்சனையும் நமக்கு வரும்.
இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த பயம், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சர்க்காடியம் ரிதத்தை ஒழுங்காக நம்ம ஃபாலோ பண்ணாதது தான். அப்போ எப்போ நம்ம கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான நேரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டான நேரத்துக்கு தூங்குறோமோ, எப்போ இந்த சர்க்காடியம் ரிதத்தை நம்ம ஒழுங்காக வச்சுக்கிறோமோ மூளையும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த வீடியோலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சர்க்காடியம் ரிதம்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம், அது எவ்வளவு முக்கியம், அது எப்படி உருவானது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம், அதை எப்படி நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஒழுங்காக பார்த்துக்கலன்னா என்ன பிரச்சனை வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம், அதை சரி செய்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த விஷயங்களை தான் அவங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொல்லும்போது இந்த புத்தகத்துக்கு ரிலேட்டடான ஒரு புத்தகத்தை சொல்லாதீங்க. நிறைய வீடியோவில் நீங்கள் நிறைய புத்தகத்தை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, நானும் அதை படித்து உங்களுக்கு சம்மரி பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். படிக்கும்போது தான் தெரியுது நம்ம பேசின அதே வீடியோ மாதிரி தான் இந்த புத்தகம் இருக்குது, அதனால தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிய வருது. அப்போ பல நேரத்தில் அந்த புத்தகத்தை பற்றி நான் பேசுறதில்ல, ஏன்னா திரும்ப பேசினேன்னா இதே வீடியோ தான் திரும்ப வரும். இந்த சர்க்காடியன் கோட் மாதிரி இன்னொரு புத்தகத்தை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நான் பேசும்போது இதே வீடியோ தான் வரும். ஏன்னா நம்ம ஸ்கெலட்டனை மட்டும் தான் பேசுகிறோம். ரெண்டு மனுஷன் பார்க்குறதுக்கு வேறு வேறு மாதிரி இருப்பாங்க, ஆனால் வெறும் எலும்பு கூட மட்டும் எடுத்தோன்னா ஒரே மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி தான் ரெண்டு புக்கை படிக்கும்போது வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அதை பற்றி பேசுகிறப்போ சம்மரைஸ் பண்ணி கீ பாயிண்ட்டை மட்டும் பேசணும்னு முடிவு பண்ணால் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே வீடியோ வரும். அதனாலேயே சில புத்தகத்தை படிச்சுட்டு பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்போம் அப்படின்னு நான் ஓரமாக வச்சுருக்கேன். நீங்கள் நான் போட்ட முதல் வீடியோவை மறக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு புத்தகத்தை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னா புதுசாக கொஞ்சம் வித்தியாசமான புத்தகத்தை கொடுங்க. அதன் மூலமாக நானும் அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கான வாய்ப்பை பெறுவேன். அந்த வீடியோவும் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பர் நோவாவில் உடனடியாக 75% ஆஃபரோட ஜாயின் பண்ணுங்கள். அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன்.